இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாலும் ஜெயிச்சது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 10 கிணி ஏறியுது. நம்மள அடிமையா வச்சிருந்த பிரிட்டிஷ்காரன் அரை மணி நேரம் பேசுறான். பக்கத்து நாடான பங்காளி நாடான பாகிஸ்தான்காரன் 10 மணி நேரம் பேசுறான். அதுல ஒரு சிலர் இந்தியா வலுவான அணின்னு இறுதி போட்டிக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் இவரு இந்திய அணியை பாராட்டி இருக்கிறாரு. ஆனா வஞ்ச புகழ்ச்சியோட பாராட்டி இருக்கிறாரு. BCCI ஹெட் கோச் கம்பீர் இவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய திட்டத்தை சொல்லி முழுக்க முழுக்க பாராட்டி இருக்கிறாரு. இந்திய அணி ஜெயிச்சிருக்குதுன்னு சொல்றதை விட இந்திய அணி நிர்வாகம் ஜெயிச்சிருக்கு. அந்த நிர்வாகத்தோட கொள்கை, அதுக்கப்புறமா அணியினுடைய கட்டமைப்பு, இதெல்லாம் ஜெயிச்சதுனாலதான் வேர்ல்டு கப்பை இந்திய அணி ஈஸியா ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா சஞ்சு சாம்சன் தனியாளா நின்னு ஒட்டுமொத்த எதிரணிக்கும் சவாலா நின்று இருக்கிறாரு. கூடவே அபிஷேக் சர்மா இவர் ஒரு குழந்தை, முற்றிலும் சொல்ல போனா சின்ன பையன் தான். ஆனா அவருடைய ஆட்டம் அனுபவசாலி மாதிரி முதிர்ச்சியா இருந்தது. அவர் கிரிக்கெட்ல இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. இங்க 2024 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச பிறகு இந்த இடத்துல விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா தானா முன் வந்து ஓய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனா அக்தர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு, இந்திய அணி சில வீரர்களை சரியான நேரத்துல தூக்கி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்கு தேவையான நேரத்துல விடை கொடுத்திருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீம்ல இருந்தவங்க, கேப்டனா இருந்தவங்க. ஆனா டீம் மேனேஜ்மெண்ட் இவங்களை தூக்குறது சரியான முடிவு தான் 2026 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு இன்னைக்கு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்படி தப்பான டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு பொறாமையில இருக்கிறவன் பாராட்டுற மாதிரி பாராட்டி ஒருத்தனோட வெற்றியை ஏத்துக்க முடியாம குறை மட்டுமே சொல்லுவான். அந்த மாதிரி ஆளுதான் இந்த அக்தர். என்னப்பா சொல்ற, சரியாதான பாராட்டி இருக்கிறாரு, இவரை போயிட்டு விமர்சனம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையா நினைச்சு பாருங்களேன், 2024 T20 வேர்ல்டு கப் அப்போ கோச்சா இருந்தது யாரு? ராகுல் டிராவிட். அந்த போட்டி முடிஞ்சதுமே தான் பதவியிலிருந்து பதவி விலகிட்டாரு ராகுல் டிராவிட். கூடவே யாரெல்லாம் தானா முன் வந்து ஓய்வு அறிவிச்சாங்க? ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா. யாரும் அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி டீமை விட்டு தூக்கல. அந்த நேரத்துல கம்பீர் கூட கோச்சரா இல்ல. அதுவும் இல்லாம 5 மணி நேரம் ஓடிஐ விளையாடுறவங்களுக்கு, IPL T20 விளையாடுறவங்களுக்கு இந்த இடத்துல இன்டர்நேஷனல் T20 விளையாட தெரியாதா? அவங்களுக்கு தேவையானது ஓடிஐ வேர்ல்டு கப். அதுல மட்டும்தான் அவங்களுடைய கவனம் இருக்கணும்னு அவங்க T20 இருந்து தானா முன் வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சரியா பாராட்டிட்டு கடைசியில மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி ஜாம்பவான்கள் விஷயத்துல விஷத்தை கக்கி இருக்கிறாரு ஷோயப் அக்தர். இந்தியா அடைஞ்ச வெற்றிய இந்திய ரசிகர்கள் தீபாவளி மாதிரி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உண்மையான கிரிக்கெட் ரசிகர்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெயிச்சா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காதே, அந்த மாதிரி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த ரசிகர்கள்லாம் வைத்தறிச்சல்ல வாய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ICC தலைமை பொறுப்புல ஜெய்ஷா இருக்கிறதுனாலதான் தொடர்ச்சியா இந்தியா 3 ICC கோப்பைகளை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு வாய்க்கூசாம பதிவு போட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. இந்தியா ICC கையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிச்சை ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு பாரபட்சம் பார்க்காம பதிவு போட்டிருக்கிறாங்க. இந்திய ரசிகர்களும் சும்மா இல்லங்க, கேம்லயே அந்த அளவுக்கு பதிலடி கொடுப்பாங்க. வாயில சொல்லவா வேணும்? இந்தியா ஜெயிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு நீங்க அழுது புலம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வயிறு எரியறதுனால 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எங்களுக்கு கருகன வாசனை அடிக்குது. ICC எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் நாங்க ஜெயிச்சோம்னா, அப்ப ஆசிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவரா மொய்ஷின் நக்வி தான் இருந்தாரு. அப்ப அவருடைய உடந்தையால மட்டும்தான் நாங்க ஆசிய கோப்பையை ஜெயிச்சோமா? அதாவது உங்களுடைய ஆள் ஒருத்தர் பதவியில இருக்கும் பொழுதே சாம்பியன் பட்டத்தை வாங்கினது இந்தியா. அதை யாருமே மறக்க வேணாம்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் நாங்க பிச்சை ரெடி பண்ணிக்கிறோம்னா கடந்த 2 வருஷமா வெளிநாடு, உள்நாடு என எல்லா நாட்டிலையுமே நாங்க சீரீஸை வின் பண்ணிருக்கிறோம். அதுலயும் பர்டிகுலரா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நாங்களா போயிட்டு பிச்சை ரெடி பண்ண முடியும்? அதுவும் இல்லாம நான் ஆடுற பிளாட் பிட்ச்ல தான் நீயும் ஆடுற. அப்ப நான் அடிக்கிற 250 நீயும் அடிக்கணும்ல. உண்மையான வெற்றிக்கு காரணம் என்னன்னு ஆராயணும். அதாவது IPL இருந்து திறமையான வீரர்களை எடுக்கிறது மூலமா தான் இவங்க 250 அடிக்கிறாங்க. திறமையான வீரர்களையும் எடுக்கிறாங்க. குறை சொல்லாம நாட்டில் இருக்கிற குறைய கண்டுபிடிச்சிட்டு அப்படிக்கிற வழியை பாருங்கன்னு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க இந்திய ரசிகர்கள். பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு காலத்துல நாம அடிமையா இருந்தோம். ஆனா இப்போ பிரிட்டிஷ்காரன் நமக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்திருக்காங்க இந்திய அணி. அதனால இங்கிலாந்தினுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டீவ் ஹார்மிசன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பும்ரா தான் இந்த ஒட்டுமொத்த போட்டியுமே தன் வசப்படுத்தி இருக்கிறாரு. இந்த தொடர்ல இந்தியாலாம் சிறந்த அணி கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா தான் சிறந்த அணி. இந்தியா தருண அணி. அதாவது போலிங்ல இந்த நேரத்துல ரன்னை கொடுக்க கூடாதுன்னா அந்த நேரத்துல ரன்னை கொடுக்கல, இந்த நேரத்துல விக்கெட் எடுக்கணும்னா அந்த நேரத்துல விக்கெட் எடுக்கிறாங்க, இந்த நேரத்துல பேட்டிங் ஆடணும்னா ரன் ஆடணும்னா அந்த நேரத்துல ரன்னை சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்தந்த தருணங்கள்ல சரியான நேரத்துல சரியா செயல்பட்டதனால
இது தருணானின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒயிட் பால்ல இந்தியா தான் டாமினேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 ஐசிசி டிராஃபி அந்த ஒயிட் பால்ல மட்டுமே. 2 T20 வேர்ல்டு கப், 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி, பத்தாததுக்கு 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல 10 மேட்ச் தொடர்ச்சியா ஜெயிச்சு ஃபைனல்ல மட்டும் தோத்து கோப்பையை இழந்திருக்காங்க. இந்தியாவுல போட்டிகள் தொடர்ந்து நடக்கும் வரை இந்தியா தான் ஆதிக்கம் செலுத்தும். இது ஒரு பெஸ்ட் டீம். அதுவும் இல்லாம திறமையான வீரர்களை எடுத்து வச்சிருக்காங்க. கூடவே அவங்க நாட்டிலே விளையாடுற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறாங்க. இங்க ஐசிசியை விட பிசிசிஐ தான் அதிக சக்தி வாய்ந்ததா இருக்குது. அதனால இந்தியாவுக்கு எதிராக பெருசா எந்த குறையுமே சொல்ல முடியாதுன்னு ஐசிசி சப்போர்ட் மூலமா தான் இந்தியா ஜெயிக்குதுன்னு மறைமுகமா சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னபடியே வச்சுப்போம். 2023 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒயிட் பால்ல 33 போட்டிகள் விளையாடி வெளிநாடுகளிலும் சரி உள்நாடுகளிலும் சரி 2 போட்டிகளை தான் தோத்து இருக்கிறாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இவங்க ஐசிசி சப்போர்ட்னால தான் ஜெயிக்கிறாங்கன்னா டெஸ்ட்ல ஏன் இந்த நிலைமையில இருக்கிறாங்க அதை வச்சாவது புரிஞ்சுக்கணும். ஐபிஎல் விளையாடுறதுனால தான் ஒயிட் பால்ல ஒயிட் வாஷ் பண்றாங்க எல்லா அணியையும். என்னதான் முகமது ஹமீர், ஷோயப் அக்தர், இங்கிலாந்து வீரர்கள் இந்த மாதிரி நிறைய வீரர்கள் குறை சொல்லி விமர்சனம் செஞ்சாலும் ஒரு சில வீரர்கள் பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு பாகிஸ்தான் வீரர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறாங்க. முகமது வாசிம் பாகிஸ்தான் இந்தியாவிடம் தோக்கும் போது, இந்தியா பெரிய தொடர்களை ஜெயிக்கும் போது அதுல இருக்கிற குறைய சொல்றோம். அதுக்கப்புறமா அவங்க சதி திட்டம் செஞ்சுதான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம முன்னாடி வந்து பேசுறோம். முதல்ல அதெல்லாம் நிறுத்திக்கணும். நம்ம எந்த இடத்துல தவறு செய்யறோம், நம்முடைய தவறுகள்ல இருந்து நாம எப்படி மீண்டு வரணும், இந்தியா ஒரு சிறந்த அணின்னு நாம முதல்ல நம்பணும். அப்படி நம்புறதன் மூலமா தான் நாம நம்மளுடைய குறைய கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு பலார்னு செவுல்ல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சிக்கந்தர் பகத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தவறான தேர்வுகள், பாரபட்சமான அணுகுமுறைகள் இப்படி சரியா இல்லாத போது நாம சரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். தோல்விக்கு சாக்கு போக்கு சொல்லாம சரியான முடிவு எடுக்கணும்னு சரியா சொல்லி இருக்கிறாரு. எப்பொழுதுமே விமர்சனத்தை வைக்கிற அஃப்ரிடி இந்த முறை இந்திய ரசிகர்களை வியப்பட வச்சிருக்கிறாரு. ஏன் இந்திய அணி கிரிக்கெட்ல இனிமே ஆதிக்கம் செலுத்துறவங்களா மாறுவாங்கன்னா அதுக்கான காரணத்தை தெளிவா சொல்லி இருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் அமைதியான புத்திசாலித்தனமான 350 அதாவது தொடர்ச்சியா அடிச்சிருக்கிறாரு. அதுவும் நாக் அவுட் போட்டிகள்ல அடிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இஷன் கிஷன், அபிஷேக் சர்மா ஆரம்பத்திலேயே அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாங்க. நியூசிலாந்து பவர் பிளேல கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டாங்க. அவங்க தவற விட்டதனால இந்தியா அதை கைகளில் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. பேட்டிங், ஃபீல்டிங், போலிங்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் பர்டிகுலரா போலிங் வீசும் பொழுது அக்சார் பட்டேல் தொடக்கத்திலேயே குரூசியலான போலிங் செஞ்சு ஃபீல்டிங்லயே மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. கடைசி நேரத்துல பும்ரா 2 ஓவரை சமையா வீசி இருந்தாரு. கடைசி கட்டத்துல பாண்டியா 1 ஓவரை கட்டுப்பாடோட வீசி ஒட்டுமொத்த வெற்றியையும் இந்திய அணி பக்கம் திருப்பினாங்க. இப்படி ஒட்டுமொத்த அணியுமே ஃபுல்லா சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றத பார்த்தா இந்திய அணி வருங்காலத்துல ஆதிக்கம் செலுத்துறதுல தப்பே கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு அணி செமிஃபைனல், ஃபைனல் இந்த 2 இடத்துலயுமே 250க்கு மேல அடிக்கிறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட அணியா இருப்பாங்க, எப்பேற்பட்ட வீரர்கள், அதாவது திறமையான வீரர்களை அவங்க அணியிலிருந்து தேர்வு செஞ்சிருப்பாங்கன்றது இந்த இடத்துல வெளிப்பட்டு இவங்க கண்டிப்பா வருங்காலத்துல கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்துவாங்கன்றது இந்த ஒரு வேர்ல்டு கப்பின் மூலமாக கட்டாயமாக்கப்படுது. உண்மையாவே இந்தியாவினுடைய வெற்றிக்கு காரணம் ஐபிஎல் ஒரு பக்கமா இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் இந்த இளம் வீரர்களும் அதே மாதிரி முதிர்ச்சி அடைந்த வீரர்களும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறது மட்டும்தான். ஹார்திக் பாண்டியா, அக்சார் பட்டேல், பும்ரா, சஞ்சு சாம்சன் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியா பயன்படுத்தி சரியா விளையாடி இருக்கிறாங்க. போலிங், பேட்டிங், ஃபீல்டிங்னு இப்படி செயல்பட்டதனால மட்டும்தான் இந்த வெற்றி எளிமையா கிடைச்சிருக்கு. சோ நம்மளுடைய வெற்றி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.